இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேன் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து விட்டுருக்கேன். ஆயில் வந்து காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து பொரிஞ்சதும் இங்கே நான் 2 பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அடுத்தது நான் இங்கே வந்து ஒரு 10 முந்திரி அளவுக்கு ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதனோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ வந்து குழம்பு பார்க்குறதுக்கு திக்காக தான் இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ குழம்பு பார்க்குறதுக்கு கெட்டியமாக தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நமக்கு மஷ்ரூம் வந்து நிறைய தண்ணி விடும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் நம்ம இதுலேயே வந்து நல்லா வந்து வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை. மஷ்ரூமே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்ற வேணான்னு சொன்னது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம நடுவில் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் திரும்பவும். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுலேயே வந்து இதோடையே சேர்த்துக்கலாம். இல்லைனா நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதே ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வேக விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதனோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஃபைனலாக வந்து நம்ம கஸ்தூரி மீதி இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, கீ ரைஸு, ஜீரா ரைஸு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.